نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فلعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يرث المسلم الكافر ولا الكافر المسلم صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில மக்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர்கள். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் என்று அல்லாஹ் பெருமானாரை பற்றி குறிப்பிடுகின்றார். நபியே, அகில மக்கள் அனைவருக்கும் உங்களை நாம் தூதராக அனுப்பியிருக்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். எனவே உலக மக்கள் அனைவருக்குமே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிற காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இந்த உம்மத் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்கிற விஷயத்திலே மிகவும் அக்கறைப்பட்டார்கள் மாத்திரமல்ல, இஸ்லாத்தை ஏற்க மறுப்பவர்கள் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வருத்தப்பட்டிருக்கிறார்கள், கவலைப்பட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள் என்றால், அல்லாஹ்வே குர்ஆனிலே குறிப்பிடுகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலையை பற்றி. ஃபலஅல்லக பாஷிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. மானவி அவர்களே, இந்த இறை மறுப்பாளர்கள் இந்த குர்ஆனை ஈமான் கொள்ளாவிட்டால் அதற்காக நீங்கள் கவலைப்பட்டு உங்கள் உயிரையே நீங்கள் அழித்து விடக் கூடும் போல் தெரிகிறது. கவலைப்பட்டு உங்களுக்கு நீங்களே உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை பற்றி குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதர் உச்சகட்டமாக கவலை அடைகிற பொழுது அது உடல் பாதிப்பை ஏற்படுத்தும், நோயை கொண்டு வரும், சில சமயம் அது மரணத்தில் கொண்டு போய் விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள் என்றால், தன் உயிரே போய்விடுமோ என்கிற அளவுக்கு, அல்லாஹ்வே அதை குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உம்மத்தில் யாராவது ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களேயானால் அதற்காக ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுவாங்களாம். ஹதீஸ்ல வருது, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அறிவிக்கிறார்கள், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட தினம், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது மன்னிப்பு வழங்கினார்கள். பொது மன்னிப்பு. பல பேர் அந்த சமயத்துல மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை கண்டு இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஃபத்ஹ் மக்கா அன்று மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய பட்டியலை நாம் எடுத்து பார்த்தால் ஏராளம். தனித்தனியாக பல சந்தர்ப்பங்களில் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபா பெருமக்கள் உண்டு, கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்ற சமயங்களும் உண்டு. அதில் ஒன்று மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தை, மன்னிக்கும் தயாள குணத்தை பார்த்த பொழுது, அந்த சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்ளப்பட்ட அந்த உடன் பல பேர் பயந்தாங்க. நாம் பழிக்கு பழி வாங்கப்படுவோமோ, நம் உயிர் எடுக்கப்படுமோ, கொலை செய்யப்படுவோமோ என்று பயந்து ஆரம்ப சமயத்தில் பல பேர் மக்காவுக்கு ஓடி போனாங்க. அப்படி ஓடி போனவர்கள் ஒருவர் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமத்துன் அபீ ஜஹல். இக்ரிமாவுடைய அபூ ஜஹலுடைய மகன். இந்த இக்ரிமாவுடைய மனைவி பெயர் உம்மு ஹக்கீம். உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவருடைய கணவர் இக்ரிமா, அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்காமல் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த தினத்திலே உயிருக்கு பயந்து அவர் ஊரை விட்டு ஓடி போயிட்டார். இப்ப அந்த பெண்மணி உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஹதீஸில் வருகிறது. அந்த உம்மு ஹக்கீம் என்கிற பெண்மணி இம்ராஅத்தன் ஆகிலத்தன் அஸ்லமத் அப்படி ஹதீஸ்ல வருது. அறிவார்ந்த பெண்மணியா.
அறிவு நிறைந்த பெண்மணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஃபத்ஹ் மக்காவிலே இஸ்லாத்தை பகிரங்கமாக தழுவி ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, எனது கணவர் இக்ரிமா உயிருக்கு பயந்து இந்த மக்காவை விட்டு வெளியேறி விட்டார், ஓடிவிட்டார். நான் அவரை அழைத்து வருகிறேன் இந்த மக்கமா நகரத்திற்கு. அவரை அழைத்து வந்தால் நீங்கள் அவருக்கு உயிர் பாதுகாப்பு தருவீர்களா? உயிருக்கு பயந்து தான் ஓடி இருக்கிறார், நீங்கள் உயிர் பாதுகாப்பு தருவீர்களா என்று பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஜஹல் யாரு? இஸ்லாத்தினுடைய விரோதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ ஜஹலை பற்றி குறிப்பிடுகிற பொழுது இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. முஸ்னத் அஹ்மதுல வருது. அப்படிப்பட்ட அபூ ஜஹலுடைய மகன் தான் இக்ரிமா. அந்த இக்ரிமாவும் குஃபருடைய காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர் தான். ஆனால் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவர் இக்ரிமாவை நான் அழைத்து வருகிறேன், நீங்கள் அவருக்கு உயிர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக பாதுகாப்பு வழங்குகிறார்கள். இந்த ஊருக்கு வந்தால் அவர் நிம்மதியாக நடமாடலாம். அந்த பெண்மணியை கூப்பிட்டாங்க, அறிவார்ந்த பெண்மணின்னு ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ்ல அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பகுதியிலே இக்ரிமா வாழ்ந்ததில்லை. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்துல இஸ்லாம் வந்து முஸ்லிம்கள் வந்து தாக்கப்படுகிற அந்த சமயத்தில் தான் வாழ்ந்தவர். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின்பு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய உயர்ந்த குணம் என்ன, நற்குணம் என்ன என்பதை இக்ரிமா நேர பார்க்கணும். பார்த்து அவர் இஸ்லாத்தை எப்படியாவது ஏற்க வேண்டும் என்கிற ஆசை. அதனால தான் கணவரை கூட்டு வர நீங்க உயிர் பாதுகாப்பு கொடுங்கன்னாங்க. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பிறகு இக்ரிமா தன் கணவரை தேடி மனைவி புறப்படுகிறார்கள். இருந்த இடத்தை கண்டுபிடித்து சொன்னாங்களா, ஜிதுக்க மின் இந்தி அவுசலின் நாஸ் வ அபர்ரின் நாஸ் வ கைரின் நாஸ். என் அருமை கணவர் இக்ரிமா அவர்களே, நான் சாதாரண மனிதரிடத்திலிருந்து உங்களிடம் வரவில்லை, மக்களிலேயே உறவுகளை நன்கு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதரிடமிருந்து, மக்களிலேயே அதிகம் அதிகம் நன்மையை விரும்பி செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதரிடமிருந்து, மக்களிலேயே மிகச் சிறந்த ஒரு மனிதரிடமிருந்து உங்களிடம் நான் வருகிறேன். அந்த மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்காக நான் உயிர் பாதுகாப்பு கேட்டிருக்கிறேன். ஃபஅம்மனக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உயிர் பாதுகாப்பு தந்து விட்டார்கள், நீங்கள் ஊருக்கு வரலாம், பயந்து எங்கேயும் ஓட தேவையில்லை, மற்ற நாடுகளில் அகதிகளாக சுத்த வேண்டிய அவசியம் இல்லை, சொந்த நாட்டுக்கே நீங்கள் வரலாம் என்று மனைவி சொன்ன பிறகு அவர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி குணத்தை ஃபுல்லா முதல்ல சொல்றாங்க. ஊருக்கு வாங்கன்னு கூட முதல்ல சொல்லல. நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட உயிர் பாதுகாப்பு கேட்டேன், அவங்களுக்கு பாதுகாப்பு தந்துட்டாங்க என்ற வார்த்தையை கூட முதல்ல சொல்லல. முதல்ல சொன்னது என்ன? மக்களிலேயே அதிகம் உறவை சேர்ந்து வாழக்கூடிய, மக்களிலேயே அதிகம் அதிகம் நன்மையை விரும்பி செய்யக்கூடிய, மக்களிலேயே மிகச் சிறந்த உயர்ந்த ஒரு மாமனிதரிடமிருந்து உங்களிடம் வருகிறேன். அந்த பெண்மணி தன் கணவரிடத்தில் சொன்ன வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்ந்த பண்புகளை, நற்குணங்களை எடுத்து சொல்கிறார்கள். அது உள்ளத்தில் ஒரு வகையான மாற்றம் ஏற்படுகிறது. இக்ரிமாவுடைய உள்ளத்தில் பெரிய விரோதியினுடைய எதிரியினுடைய மகன் தான். இப்ப இக்ரிமா வந்து மக்கமா நகரத்தை நோக்கி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின்பு கொஞ்ச நாள் அங்க மக்கால தங்குறாங்க. அதுக்கு பிறகு மதீனாவுக்கு போனாங்க. மக்காவை நெருங்கி வருகிற பொழுது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை பார்த்து சொன்னார்களாம், யதீக்கும் இக்ரிமத்து இப்னு அபீ ஜஹல் முஃமினன் முஹாஜிரன். இதோ அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா உங்களிடம் ஈமான் கொண்ட நிலையில் வரப்போகிறார், முஃமினாக வரப்போகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், வரவே இல்லை, ஊருக்கே வரல. அதற்குள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்திலே தன் தோழர்களிடத்தில் சொல்கிறார்கள், அவர் வருகிற பொழுது அவருடைய தந்தையை நீங்கள் திட்டி விடாதீர்கள். ஃபலா தசுப்பு அபாஹு, அவர் இந்த பகுதிக்கு வந்த பொழுது நீங்களுடைய தந்தையை திட்டி விடாதீர்கள். ஏன்னா அபூ ஜஹல் பெரிய மோசமான ஆளு தானே, இஸ்லாத்தினுடைய விரோதி தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் ஃபிரௌன் என்று சொன்னவர்கள் தானே. அந்த அபூ ஜஹலுடைய மகன் தான் மதீனா மக்காவுக்கு வருகிறார். இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்கிற உள்ளத்தில் அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இப்ப இந்த நேரத்தில் அவர் மக்காவுக்கு வந்த பிறகு இப்ப யாரு தெரியுமா? மோசமான ஆளுடைய மகன் அபூ ஜஹல், மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி வாப்பாவை திட்டினா அவர் உள்ளத்தில் என்ன வரும்? வெறுப்பு வந்துடும். இஸ்லாத்தின் மீது வெறுப்பு வந்துடக்கூடாது. ஒரு மனிதர் மீது இஸ்லாத்தின் மீது பற்று வரும் விதத்தில் தான் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சஹாபாக்களிடம் போதிக்கிறார்கள். அவர் அபூ ஜஹலுடைய மகனாகவே இருக்கட்டும், நீங்கள் அவருடைய தந்தையை திட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சஹாபாக்களுக்கு நல்ல பக்குவத்தை கொடுத்த பிறகு அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க வராரு? மக்காவுக்குள்ள வராரு. மக்காவுக்கு உள்ள வந்த உடனே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சந்தோஷப்பட்டாங்க. ஹதீஸ்ல வருது, இஸ்தபஷர வ வதபலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிமன் அலா ரிஜலைஹி ஃபரஹம் பிகுதுமிஹி. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமா வந்த தகவல் கிடைத்த உடனே உட்கார்ந்த இடத்தை விட்டு பாஞ்சு எஞ்சிட்டாங்களாம். எழுந்து நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரிமா தன் சபைக்கு வருகிற பொழுது ஓடி செல்கிறார்கள், பாய்ந்து செல்கிறார்கள். பாய்ந்து சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள், சுப செய்தி சொன்னார்கள் என்கிற தகவல் பல்வேறு நூல்கள்ல பதிவு செய்ய ஹாக்கிமிலே வருகிறது, முஅத்தா மாலிகிலே வருகிறது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான சட்டத்தை சொல்லிவிடுகிறேன். அதாவது கணவன் மனைவி. இக்ரிமா ஆரம்பத்துல காபிரா இருந்தார். அவருடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க இஸ்லாத்தை முன்னாடி ஏத்துக்கிட்டாங்கல்ல. இஸ்லாத்தை ஏற்கும் போது கணவர் யாரா இருந்தாரு? காபிரா இருந்தார். எங்க ஓடி போயிட்டாரு? மக்கா விட்டு ஓடி போயிட்டாரு. இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவா ஒரு சட்டம் இருக்குது. ஒரு மூமின் காஃபிர் கல்யாணம் முடிக்க கூடாது. குர்ஆன் சொல்லுதா இல்லையா? வலா துன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யௌமின். குர்ஆன் சொல்லுது, நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காஃபிர்களை திருமணம் முடிக்க கூடாது. அப்படி திருமணம் முடிச்சா அந்த திருமணம் செல்லாது. சரி, இப்ப கணவன் மனைவி 2 பேருமே குஃப்ர்ல இருந்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இந்த இருவரில் ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. இப்ப இந்த 2 பேருடைய திருமண உறவு செல்லுமா? ஏன்னா ஒரு ஆள் காஃபிரா இருக்கிறாங்க, ஒரு ஆள் தான் முஸ்லீமா இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மனைவி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, கணவர் எதுல இருந்திருக்கிறாரு? குஃப்ர்ல இருந்திருக்கிறாரு. இப்ப இவங்களுடைய இஸ்லாத்தை ஏற்க முடியுமா? இவங்களுடைய நிக்காக ஏற்க முடியுமா? திருமண உறவை ஏற்க முடியுமா என்றால் ஹதீசுகளை வல்லுநர்கள் பல்வேறு ஹதீசுகளில் இருந்து சட்டம் இயற்றி சொல்கிறார்கள். அதாவது கணவன் மனைவி குஃப்ர்ல இருந்து ஒருவர் மாத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இப்போ உடனடியாக 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும். பிரிச்சு வைக்கிறது அப்படின்னு சொன்னா இருவரும் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது. அதற்காக பிரிச்சு வைக்கணும். ஏன்னா ஒரு ஆள் குஃப்ர்ல இருக்கிறாங்கல்ல. சரி, அதே நேரத்துல யார் குஃப்ர்ல இருக்கிறாங்களோ அவர் அந்த பெண்ணுடைய இத்தாவுடைய காலம் ஒரு காலம் இருக்குது இல்ல. பொதுவா தலாக் விடப்பட்டால் கணவன் இறந்தால் இத்தாவுடைய காலம் இருக்கும்ல. தலாக் விடப்பட்ட இத்தாவுடைய காலம் என்னது? 3 துஹுருடைய காலம், 3 தூய்மையுடைய காலம். அதாவது ஒரு பெண்ணு மாதவிடாய் ஏற்படும், அப்புறம் தூய்மை ஆகுவாங்க. எப்ப தலாக் விடணும்? சட்டம், இஸ்லாமிய சட்டம் என்ன கேட்டீங்கன்னா, அதாவது மனைவி தூய்மையா இருக்கும் போது தலாக் விடணும். சட்டத்தை சொல்லிடுறேன். மனைவி தூய்மையாக இருக்கின்ற பொழுதுதான் தலாக் விட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டா தலாக் விடணும். இப்ப தலாக் விட்டாரு பாத்தீங்களா, தூய்மையா விடுறாரு. இந்த தூய்மை எப்ப தலாக் விட்டுட்டாரோ அந்த தூய்மை முடியுதுன்னு அது ஒரு இத்தா. மொத்தம் 3 துஹுர், 3 தூய்மை. இப்போ இது ஒரு தூய்மை, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இது முடிஞ்ச பிறகு என்ன வரும்? மாதவிடாய் வரும். அதுக்கு அடுத்து என்ன வரும்? தூய்மை வரும். இது 2வது தூய்மை. அதுக்கு அடுத்து என்ன வரும்? மாதவிடாய் வரும். அதுக்கு அடுத்து என்ன வரும்? தூய்மை வரும். இது 3வது தூய்மை. இந்த 3வது தூய்மையினுடைய காலம் முடிறதுக்கு உள்ள கணவன் மனைவி மீட்டிடணும். ஒரு தலாக் விட்டு இருந்தா, 2 தலாக் விட்டு இருந்தா மீட்னா அந்த கல்யாணம் செல்லும். இல்லைன்னு சொன்னா, மீட்டாமே விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி இருவரும் அந்நிய பெண்ணா மாறிடுவாங்க. இந்த 3 துகுர்னா புரியுது, 3 தூய்மை காலங்கள். இதுதான் இத்தாவுடைய காலம். தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு நான் சொல்றேன். இந்த இத்தாவுடைய காலம் இருக்கு பாத்தீங்களா, 3 தூய்மையுடைய காலம். அந்த 3 தூய்மையுடைய காலம் முடிவதற்குள் அந்த பெண் அந்த கணவன் மனைவி இருவரில் யார் குஃப்ர்ல இருக்கிறாங்களோ அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடணும். இப்ப மனைவி என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க தானே, உம்மு ஹக்கீம். கணவர் இக்ரிமா இஸ்லாத்தை ஏத்துக்கல தானே, குஃப்ர்ல தானே இருந்தாரு ஆரம்பத்துல. இப்ப அந்த பெண்மணிக்கு 3 தூய்மையுடைய காலம் முடிவதற்குள் அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா அந்த திருமணம் செல்லும். 3 தூய்மையுடைய காலம் முடிந்த பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா அந்த பழைய நிக்காக முறிஞ்சு போயிடும். இப்ப மறுபடியும் 2 பேருக்கு புதுசா கல்யாணம் செய்யணும். இதுதான் இஸ்லாமிய சட்டம். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபா பெருமக்கள், ஹதீசுகளை வல்லுநர்கள் சொல்லக்கூடிய தகவல் ஆதாரபூர்வமான செய்தி. அதை சொல்வதற்கு நேரம் இல்லாவிட்டால் கூட சட்டத்தை குறிப்பிடுகின்றேன். இப்போ உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. கணவர் இக்ரிமா பின்னாடி இஸ்லாத்துக்கு வருகிறார். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வந்தது 1 மாதத்துக்கு உள்ளாக. 1 மாதத்திற்குள் உள்ளாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் முஅத்தா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எழுதிய ஹதீஸ் நூல் முஅத்தா மாலிக்ல வருகிறது, ஃபஸபதா அலா நிகாஹிஹிமா தாலிக. இக்ரிமா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்கனவே கணவன் மனைவியாக இருந்தார்களே, நிக்காஹுடைய உறவில் இருந்தார்களே, அதே நிக்காஹுடைய உறவில் தான் அவர்கள் இருவரும் தொடர்ந்தார்கள். அவர் பூசை என்ன செய்யல, கல்யாணம் முடிக்கல. காரணம் என்ன? அந்த பெண்ணுக்கு இத்தாவுடைய காலம் முடிவுக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வந்தனால பழைய திருமண அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே அவர்களுடைய நிக்காஹுடைய உறவு தொடர்ந்தது, நீடித்தது என்று முஅத்தா மாலிக்ல அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அதிகமா கவனிக்க வேண்டிய விஷயம், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க?
இருந்த இடத்திலிருந்து பாய்ந்து துள்ளி குதித்து எழுந்து ஓடோடி செல்கிறார்கள் வரவேற்பதற்கு. நாம் பார்த்தோமே ஹாக்கிமில் இடம்பெற்ற செய்தி. அப்ப எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக அதிகமாக அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு இஸ்லாமிய சட்டத்தை போதிப்பார்கள். அது ஒரு மூமினுடைய ஒரு கடமை. யாராச்சும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல மிக முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிதாக ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் என்றால் அவர்கள் குளித்து விட்டு ஷஹாதா கலிமா சொல்வது முஸ்தஹப், சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி அவர் குஃப்ர்ல இருக்கும்போது நபி இடத்தில் வருகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபியை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்க போறேன்னா உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வருகிறது, ஃபஅமரஹு அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யக்தஸில பிமாஇன் வஸித்ரின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைஸ் இப்னு ஆசிம் அவர்களை இலந்தை இலை கலந்த தண்ணீரை கொண்டு குளிக்கும்படி உத்தரவிட்டார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே வருகிறது, இன்னும் பல்வேறு நூல்களில் வருகிறது. அதனால ஃபுகஹாக்கள், ஹதீஸுகளை வல்லுநர்கள் இந்த போன்ற ஹதீஸிலிருந்து என்ன சட்டம் ஏற்றாங்க அப்படின்னா, புதிதாக ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரேயானால் அவர் குளிப்பது சுன்னத்து. ஆடையை குஃபருடைய ஆடை உடுத்திருப்பாரு, அந்த ஆடையை கூட அவர் மாற்றிவிட்டு புதிய ஆடை உடுத்த வேண்டும், அதுவும் சுன்னத்து என்று ஹதீஸுகளை வல்லுநர்கள் ஹதீஸிலிருந்து சட்டம் ஏற்றுவார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் யமாமா என்ற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய மன்னர் சுமாமா இப்னு உசால் என்கிற ஒரு மனிதர். அவர் யமாமா நாட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதும் வெறுப்பு பிரச்சாரம் செய்தவர். ஒரு நாட்டினுடைய மன்னராக இருந்தார். இஸ்லாத்தின் மீது வெறுப்பு பிரச்சாரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறான அபிப்பிராயத்தை பரப்பியவர். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபத்திற்கு ஆளானார். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஒரு குதிரை படையை அனுப்பி அந்த சுமாமாவை கைது செஞ்சு கூட்டு வர சொல்றாங்க. அந்த குதிரை படை போகுது, சுமாமத் இப்னு உசால் என்கிற பெரிய மன்னரை கைது செஞ்சு கூட்டு வராங்க மதீனாவுக்கு. கூட்டு வந்த உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த மஸ்ஜித் நபவியில பள்ளிவாசல்ல தூண்டவரை கட்டி போடுங்கன்னாங்க. பொதுவா கைதிகள் விலக்கிடப்படுவாங்கல்ல, விலக்கிடப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுவாங்க. அன்றைய காலகட்டத்தில் நடைமுறை என்ன கேட்டீங்கன்னா, இந்த தூண்ல கட்டி போடுறது அல்லது யாராச்சும் ஒரு சஹாபிட்ட ஒப்படைச்சிடுறது, இந்த கைதி உங்கள்கிட்ட நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமத் இப்னு உசால் என்பவரை கைது செய்து பள்ளிவாசலுடைய தூணில் கட்டி போடுகிறார்கள். கட்டி போட்டு விட்டு முதல் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாட்ட வராங்க. மஹிந்தக யா சுமாமா அப்படின்னு கேட்டாங்க. சுமாமாவே, என்னை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, இப்ப சொல்லுங்க அப்படின்னா. உங்க நாட்டில் பரப்பியிருக்கீங்க, இப்ப சொல்லுங்க என்னை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன. அப்ப சுமாமா சொன்னாரா, இந்தி ஹைரும் யா முஹம்மது அவர்களே, என்னிடத்துல உங்களை பற்றி ஒரு சிறந்த அபிப்பிராயம் தான் இருக்கிறது. இன் தகுதுல் நீ தகுதுல் தாதமின், எனக்கு நீங்கள் மரண தண்டனை வழங்கினால் மரண தண்டனை வழங்கப்படுவதற்கு தகுதியான ஒரு ஆளுக்கு தான் நீங்கள் வழங்க போகிறீர்கள். ஏன்னா அவ்வளவு துரோகம் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஒயின் துணை மாலா ஷாக்கிரின், அதே நேரத்தில் என்னை மன்னித்து நீங்கள் உபகாரம் செய்து விட்டால், ஒரு நன்றியுள்ள ஒரு மனிதனுக்கு நீங்கள் உபகாரம் செய்தீர்கள், நான் நன்றியா இருப்பேன். இல்ல, என்னை மன்னிச்சு விடல, என்னிடத்திலிருந்து பணத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். ஒயின் குந்த துரீதுல் மால ஃபஸல் மின்ஹு மாஷியத, என்னிடத்திலிருந்து பொருளாதாரத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்களே, ஆனால் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்க, நான் தருகிறேன், என்னை விடுதலை செய்யும். எனக்கு பெரிய மன்னர், ஒரு நாட்டின் மன்னர், எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லல, அப்படி திரும்ப போயிட்டாங்க. போயிட்டு அடுத்த நாள் வராங்க, அதே கேள்வி கேட்கிறாங்க. அதே கேள்வியை கேட்கின்ற பொழுது இப்பொழுது சுமாமா என்ன பதில் சொன்னார்? முதல் நாள் 3 பதில் சொன்னார். என்ன சொல்றாரு? என்னை நீங்க மரண தண்டனை வழங்குறாலும் வழங்கலாம், தகுதியானவன். இரண்டாவது, என்னை மன்னித்து உபகாரம் செய்து விட்டால் நான் நன்றியாக இருப்பேன். மூன்றாவது, நீங்க எவ்வளவு பொருளாதாரத்தை கேட்டாலும் தர தயாராக இருக்குன்னு விடுதலை செய்யுங்கள். 3. இரண்டாவது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கேள்வியை கேட்ட பொழுது அங்கே சுமாமா பதில் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஒரே பதில் தான், இன் துன்இம் அலா ஷாக்கிரின், முஹம்மது அவர்களே, என் மீது நீங்கள் மன்னித்து கருணை காட்டி விட்டால், உபகாரம் செய்து விட்டால், நன்றி உள்ளவனுக்கு நீங்கள் உபகாரம் செய்தீர்கள். இந்த ஒன்னதான் சொன்னார், மிச்சம் 2 சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது விட்டுட்டாங்க, எதுவும் பேசல. மூன்றாவது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கேள்வி கேட்கிறார்கள், அதே சுமாமாவிடம். கேட்ட பொழுது 3ஆவது நாளுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க சொன்னாங்களா, இந்தி மா கொடுத்துலாக்க, நேற்று என்ன சொல்லணும் அதுதான். ரொம்ப ஷார்ட்டா சொல்லிக்கிட்டாரு, ரொம்ப ஷார்ட்டா. முதல் நாளே கொள்றாதான் கொண்டுக்கங்க, 3 பதில். 2ஆவது நாள் 1 பதில், 3ஆவது நாள் மொத்தமா சொல்லிக்கிட்டாரு.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்களா தன் தோழர்களை அழைத்து அத்லிகு சுமாமா, இந்த சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னாங்க. காசு வாங்கல, கொலையும் பண்ணல, அவர்கிட்ட என்ன செய்யல, பொருளாதாரத்தை எதிர்பார்க்கவே இல்லை, ஃப்ரீயா விடுதலை செய்யறாங்க. அத்லிகு சுமாமா, இந்த சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னாங்க. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே சுமாமா அவர்கள் பள்ளிவாசலுக்கு அருகாமையில் கொஞ்சம் பக்கத்துல ஒரு ஊற்று நீர் இருந்துச்சு, ஊற்று, நேரா அங்க போயிட்டாரு. போய் குளிச்சுட்டு வர பெருமானார் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்து விட்டு வந்து நபி இடத்துல சொன்னார்களாம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய தூதர் என்பதை நான் உளப்பூர்வமாக சாட்சி சொல்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மகான அலல் அர்தி வஜ்ஹுன் அபகல இலைய மின் வஜ்ஹிக, இதுவரை இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் வெறுப்பிற்குரிய ஒரு முகம் இருந்திருக்குமேயானால் அது உங்கள் முகமாகத்தான் இருந்தது. ஃபகத் அஸ்பஹ வஜ்ஹுக அஹப்பல் வுஜூஹி இலைய, ஆனால் இன்று நான் சொல்கிறேன், இன்றிலிருந்து இந்த உலகத்திலே எனக்கு பிடித்தமான ஒரு முகம் இருக்குமேயானால் அது உங்கள் முகம் மாத்திரம்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இதுவரை இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் வெறுப்பிற்குரிய ஒரு மார்க்கம் இருக்குமேயானால் அது உங்கள் மார்க்கமாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றிலிருந்து சொல்கிறேன், இந்த உலகத்தில் எனக்கு மிக பிடித்தமான ஒரு மார்க்கம் இருக்குமேயானால் அது உங்களுடைய தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இதுவரை இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் வெறுப்பிற்குரிய ஒரு ஊர் இருக்குமேயானால் நீங்கள் வசிக்கிற இந்த பகுதி தான். ஆனால் இன்றிலிருந்து நான் சொல்கிறேன், உலகத்திலே எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு பகுதி, ஒரு ஊர் இருக்குமேயானால் அது நீங்கள் வசிக்கிற இந்த மதீனா நகரம் தான் என்று சுமாமத் இப்னு உசால், ஒரு நாட்டின் மன்னர், யமாமா மன்னர், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை கண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், உம்ரா செய்வதற்கு ஆசைப்படுகிறேன், எனக்கு உம்ரா செய்வதற்கு அனுமதி தாருங்கள். ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்துட்டாங்க. உம்ராக்கு போயிட்டார். உம்ராக்கு போகும்போது அங்குள்ள காஃபிர்கள், பெரிய மன்னர்ல எப்படி இருக்கும் அந்த நேரத்துல, ஒரு மன்னர் வருகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் வருகிறார். அங்குள்ள காஃபிர்கள் ரொம்ப கவலை. உடனே கேட்டாங்களா, சுமாமா அவர்களே, சபௌத்த, நீங்களா மதம் மாறிட்டீங்க, நீங்க எப்படி மதம் மாறலாமா அப்படின்னு அங்குள்ள மக்கள் கவலையோட கேட்ட பொழுது கோவம் வந்துட்டு, என்ன மதம் மாறிட்டேனா, லா வலாக்கின் அஸ்லம்து மஅ முஹம்மதின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மதம் மாறவில்லை, சத்திய மார்க்கத்தை பெருமானாரோடு ஏற்றுக்கொண்டேன். உண்மையான மார்க்கத்தை, இதுவரை நான் வழிகேட்டில் இருந்திருக்கிறேன், இப்பொழுதுதான் சத்திய மார்க்கத்தை, உண்மை மார்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏற்றுக்கொண்டேன். இன்று நான் சொல்கிறேன், வலா வல்லாஹி லா யதீகு மினல் யமாமா ஹப்பத் ஹிந்தத்தின் ஹத்தா யதன ஃபீஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் யமாமா நாட்டிற்கு சென்ற பிறகு என் யமாமா நாட்டிலிருந்து ஒரு கோதுமை தானியம் கூட, வித்து கூட உங்கள் பகுதிக்கு வரவிடாமல் நான் தடுத்து விடுவேன். நான் என் நாட்டிலிருந்து, எங்கள் பகுதியிலிருந்து உங்களுக்கு உணவு பொருளாதாரத்தை ஏற்றுமதி செய்து உங்கள் பகுதிக்கு இறக்குமதி செய்ய வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தால் நான் அதை செய்வேன், இல்லாட்ட பொருளாதார தடை தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஹதீஸ் புகாரில வருது. இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில அல்லாஹ் இப்னு ஹஜர் அஸ்கலனி ரஹ்மத்துல்லாஹி ஆச்சரியமான பல தகவல்களை சொல்வார். என்ன தகவல்னா, சுமாமா இருக்கிறாரு, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் கேள்வி கேட்கிறாங்க, என்னை பற்றி என்ன கருதுகிறாய்? 3 நாள் ஒரே மாதிரியே பதில் சொன்னாரு இல்ல. முதல் நாள் 3 பதில் சொன்னாரு, இரண்டாவது நாள் 2 பதில் சொன்னாரு, மூணாவது நாள் ஒரே பதில் சுருக்கி சொன்னார். அதுக்கு காரணம் சொல்கிறார்கள் அல்லாஹ் இப்னு ஹஜர் அஸ்கலனி ரஹ்மத்துல்லாஹ், இந்த சுமாமா என்கிற மன்னர் மதீனா நகரத்திற்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைதியாக அங்கு நிப்பாட்டப்பட்ட பொழுது அவர் செய்த அந்த கொடுமைகள் நினைவுக்கு வருகிறது, தான் செய்த தவறுகள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. முழுக்க முழுக்க நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லையே, மரண தண்டனை வழங்கப்படுவதற்கு முழு தகுதி நமக்கு இருக்கிறது. எனவே இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை கொலை செய்தாலும் கூட, மரண தண்டனை வழங்கினாலும் கூட அதற்கு தகுதியானவர்கள் தான் நாம், உண்மையை உணர்ந்து கொண்டார். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு ஆவல், என்ன ஆவல்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து கருணை காட்டினால் நன்றாக இருக்குமே, ஒரு ஆவல். அதே நேரத்தில் இன்னொரு எதிர்பார்ப்பு, அப்படி கருணை காட்டாவிட்டாலும் கூட ஏதாவது நம்ம பொருளாதாரத்தை கேட்டு ஃபைன் போட்டு நம்மளை விடுதலை செஞ்சினால் நல்லா இருக்குமே, முதல் நாள் அவருடைய மனநிலை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் கட்டி போட்டு அவரை கைதியாக வைத்த அந்த நேரத்திலே முதல் நாள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகளை அவர் பார்க்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்களை அவர் பார்க்கிறார், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல போதனைகளை அவர் பார்க்கிறார். பார்த்து அவர் உள்ளத்துல என்ன வருது, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா நம்மை கொள்வார்கள்,
இவர்கள் எப்படி நம்மளை கொள்வார்கள்? அந்த மனமாற்றம் வருகிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாம் நாள் அதே கேள்வி கேட்ட பொழுது அந்த வார்த்தையை விட்டுட்டார். அந்த வார்த்தையை விட்டு போட்டு கொல்றது வார்த்தையை விட்டுட்டார். மரண தண்டனை என்ற வார்த்தையை விட்டுட்டார். ஏன்னா அவர் உள்ளத்துல என்ன வந்துட்டு, இவங்க நம்மளை கொல்ல மாட்டாங்க. அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு மன்னித்து கருணை காட்டினால் நன்றியாக இருப்பேன் அப்படின்னார். அப்ப இரண்டாவது நாள் சராசரி விட்டாங்களே, அப்ப அவர் பார்க்கிறார் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய உயர்ந்த குணங்களை இன்னும் பார்க்கிறார், அதிகம் பார்க்கிறார், நெருங்கி இருந்து பார்க்கிறார், அருகாமையில் இருந்து பார்க்கிறார். எனவே மூன்றாவது நாள் கேட்ட பொழுது அந்த சஹாபிக்கு, அந்த சுமாமாவுக்கு என்ன வந்தது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை கொல்லவும் மாட்டார்கள், நம்மளிடத்திலிருந்து பொருளாதாரத்தை வாங்க மாட்டார்கள், நமக்கு கருணை கிடைத்து விடும், மன்னிப்பு கிடைத்து விடும் என்கிற முழு நம்பிக்கை இருந்த காரணத்தினால் மூன்றாவது நாள் எதையுமே சொல்லல. உங்க விருப்பம், அந்த வார்த்தையோடு நின்றுகிட்டாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவை விடுதலை செய்யுங்கன்னு சொன்ன உடனே அவர் அந்த அளவுக்கு எப்படி முஸ்லிமா மாறினாரு? போய் குளிச்சுட்டு வேகமா ஓடி வந்து, உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடித்தமான நபர் நீங்க தான், உலகத்தில் எனக்கு பிடித்தமான மார்க்கம் உங்கள் மார்க்கம் தான், உலகத்தில் எனக்கு பிடித்தமான ஒரு ஊர் என்றால் அது உங்கள் ஊர் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மனமாற்றம் எப்படி ஏற்பட்டது என்பதையும் ஹதீசுகளை வல்லுநர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் தருகிற பொழுது வரலாற்று குறிப்பு குறிப்பிடுறாங்க. இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி வரலாற்று ஆசிரியர் அந்த குறிப்பு சொல்றாங்க. இந்த 3 நாள் கைதியா இருந்தார்ல பள்ளிவாசல்ல, அப்படி கைதியாக இருக்கிற பொழுது அவங்க இடத்துல மென்மையாக நடக்கப்பட்டுச்சு. ஒரு கைதி இந்த காலத்துல நம்ம நிறைய கேள்விப்படுறோம், பார்க்கவும் செய்யறோம். கைதிகளை கொடுமை செய்யறது, சிறைச்சாலையிலேயே கொடுமை செஞ்சு கொலை செய்யறது எவ்வளவு நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதி இடத்துல ரொம்ப மென்மையாக, ரொம்ப கருணையாக நடந்திருக்கிறாங்க. மாத்திரமல்ல, 3 நாள் நபியினுடைய கைதியாக இருந்தாரே, அந்த 3 நாளும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இல்லத்திலிருந்து வீட்டிலிருந்து அவர் உணவே போச்சான். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது உணவு கொடுத்தால், யாருக்காவது விருந்து கொடுத்தால் நபி வீட்டில் உள்ளவங்க பட்டினியா இருப்பாங்க. நிறைய சாப்பாடு நபி வீட்டில் இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டுதான் போதுமான அளவுக்கு சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள். எனவே யாருக்காவது உணவு வழங்கினால், யாருக்காவது விருந்து கொடுத்தால் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் பட்டினி இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ 3 நாட்கள் தாங்கள் பட்டினி இருந்து தன்னுடைய கைதியை ஸல்லல்லாஹு கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க. தன் கைதிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உணவு கொடுத்து விட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் அவர் பார்த்துட்டு, எவ்வளவு மோசமா நம்ம நடந்திருக்கிறோம், இப்பொழுது கைதியாக நம்ம அகப்பட்டு இருக்கிறோம், நம்மிடத்தில் இந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கருணை காட்டுகிறார்களே, இவ்வளவு அன்பு காட்டுகிறார்களே, இவ்வளவு மென்மையாக நடக்கிறார்களே என்பது அனைத்தையும் பார்த்து விட்டு இஸ்லாத்தை ஏற்றவர். அவர் சொன்ன மாதிரியே யமாமாவுக்கு போயிட்டு பொருளாதார தடை விதிச்சாங்க. நம்ம ஊர் பாஷையில சொல்றதா இருந்தா, ஒரு சோத்து பிறக்க கூட தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஹப்பத் ஹிந்தத் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு தானியம், ஒரே ஒரு கோதுமை கூட தர மாட்டேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பொருளாதார தடை விதிச்சிட்டாரு. அல்லாம இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க வரலாற்று குறிப்பை, அவர் தடை விதிச்ச பிறகு மக்கால பயங்கர பஞ்சம். மக்கத்து காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினாங்களாம். கடிதம், நபிக்கு என்ன கடிதம் வருது? முஹம்மது அவர்களே, நீங்கள் எல்லாம் உறவை சேர்ந்து வாழ வேண்டும், மக்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று போதிக்கிறீர்கள். உங்களை ஈமான் கொண்ட சுமாமா அவர்கள் பொருளாதார தடை விதித்து விட்டார், நீங்கள் சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே யமாமாவுக்கு கடிதம் எழுத சொன்னாங்களாம், பொருளாதார தடை நீக்குங்க. யாருக்கு? எந்த மக்கள் மக்காவிலிருந்து பெருமானாரை விரட்டி அடித்தார்களோ, சஹாபா பெருமக்களை விரட்டினார்களோ அந்த மக்கள். இன்னும் சொல்ல போன வரலாற்று குறிப்புகளோடு இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரத்தில் வாழ்கிற பொழுது ஏறத்தாழ அந்த மக்கத்து காபிர்கள் மூமின்களுக்கு பொருளாதார தடை விதிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார தடை விதிச்சாங்க. ஷிஅப அபி தாலிப் என்கிற ஒரு கணவாயிலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்க வேண்டிய சூழல் வந்துச்சு. ஊரை விட்டு நீக்கம் செய்யப்பட்டார்கள், ஊர்ல இருந்து ஒதுக்கப்பட்டார்கள். மக்கமா நகரத்திலிருந்து அவுட்டருக்கு போய் ஒரு காட்டு மலைப்பகுதிக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். என்ன உத்தரவு போட்டாங்க அந்த மக்கத்து காபிர்கள்? இந்த முஸ்லிம்களோடு, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யாரும் வியாபார தொடர்பு வைக்க கூடாது, யாரும் பெண் கொடுக்க கூடாது, பெண் எடுக்க கூடாது, திருமண தொடர்பு வைக்க கூடாது உத்தரவு போட்டாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, புகாரில வருது, அந்த காலத்தை நினைவுபடுத்துவாங்க. நாங்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய தொடக்கத்துல இலைதலைகளை சாப்பிட்டு வாழக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா, இலைதலை சாப்பிட்டு, அப்படி இலைதலைகளை சாப்பிட்டு நாங்கள் வாழ்ந்த காரணத்தினால் எங்களுக்கு மலம் எப்படி வெளியேறும் என்றால் ஆட்டு புழுக்கைகளை போன்று வெளியேறும் அப்படின்னாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, புகாரில வருது. அந்த அளவுக்கு நாங்க சாப்பிட வழி இல்லாம இருந்தோம் இஸ்லாத்தினுடைய தொடக்கத்துல. ஒரு சஹாபி சொல்றாங்க, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் ஏறத்தாழ 3 ஆண்டு காலங்கள் பொருளாதார தடை விதித்த, உணவு தடை விதித்த,
வியாபார தொடர்பை தடை விதித்த எத்தனையோ தடைகளை விதித்த அந்த பக்கத்து காபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுகிறார்கள், முஹம்மது அவர்களே, உங்கள் தோழர் சுமாமா அவர்கள் யமாமாவிலிருந்து எங்களுக்கு பொருளாதார தடை விதித்து விட்டார், எங்கள் நாட்டில் பஞ்சமாக இருக்கிறது, தர சொல்றதுக்கு நீங்க உதவுங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிக்கு பழி வாங்கல. நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? 3 வருஷமா எங்களை பட்டினி போட்டேன், ஒரு தடவை உனக்கு பஞ்சம் வந்துட்டு சொன்னா கடிதம் சொல்லுவியா? நம்ம திரும்ப கேட்டுருவோம். சல்லாஸ் அந்த வார்த்தையை கேட்கல, உடனே தன் தோழருக்கு கடிதம் எழுதுகிறார், சுமாமாவிற்கு பொருளாதார தடை நீக்குங்க. எவ்வளவு உயர்ந்த பண்பு. அடுத்த 2 விஷயத்தை கவனிக்கணும். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்லுவாங்க, புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற சுமாமா அவர்கள் முதல்ல இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு குளித்து விட்டு வருகிறார். ஹதீஸ்ல வருது, குளித்து விட்டு பெருமானார் இடத்தில் நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன் என்று சொல்கிறார். இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ்வேன் என்று சொல்கிறார். அப்போ புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் குளிப்பது சுன்னத்து. இந்த ஹதீஸிலிருந்து சட்டம் ஏற்றுவார்கள். இரண்டாவது, ஒரு மனிதர் நம்மளுடைய நடத்தையை பொறுத்து, நம்மளுடைய நற்குணங்களை பொறுத்து தான் பிற மக்களை இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய எண்ணிக்கையை நாம் பார்த்தால், காரணத்தை பார்த்தோமேயானால், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயர்ந்த நற்குணத்தின் மூலமாகவே இந்த இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் சுமாமா இப்னு உஸால் என்கிற யமாமா மன்னர். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்று யார் வருகிறார்களோ அவர்களுக்கு சில சமயத்தில் அவங்களுடைய நலனையும் அக்கறையும் அவங்க பார்ப்பாங்க, கவனிப்பாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க வா அப்படின்னு டக்குன்னு பகிரங்கப்படுத்து அப்படின்னு உடனே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தகவா செய்யறாங்க, எத்தனையோ கூட்டத்தார்கள் தகவா செய்யறாங்க. தகவா சொன்னா பிற மக்களை, பிற மத மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிற அழைப்பு பணி. ஆனால் அந்த அழைப்பு பணி பல பேர் தெரியாம அறியாம அந்த அழைப்பு பணியை செய்கிறோம் என்கிற பெயரில் இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழைப்பு பணியை நாம் பார்த்தோமேயானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கையை நாம் பார்த்தோமேயானால் மிக அழகிய முன்மாதிரி. சில பேர் இஸ்லாத்தை ஏற்கலாம், அதனால அவங்களுக்கு பாதிப்பு வரலாம், குடும்பத்துல பாதிப்பு வரலாம், ஊர்ல பாதிப்பு வரலாம். அப்படி பாதிப்பு வருதுன்னு அவங்களை கூட்டு வச்சுக்கிட்டு இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தணும். ஸல்லல்லாஹு அப்படி சொல்லலை. ஒரு நல்ல பாதுகாப்பான சூழல் உங்களுக்கு வர வரைக்கும் நீங்க இஸ்லாத்தை மறைங்க. இஸ்லாத்தை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வருகிற வரை நீங்கள் இஸ்லாத்தை மறைக்க வேண்டும் என்று தன்னுடைய காலகட்டத்தில் பல தோழர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீஹத் செஞ்சிருக்கிறாங்க. அதில் ஒருவர் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கும், மிகப்பெரிய சஹாபி அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் அவர் சொந்த ஊர் மக்கா கிடையாது, மதீனா கிடையாது, அவர் அவுட்டர் வெளியில உள்ளவர். அவர் தன்னுடைய நாட்டில் இருக்கும் போது கேள்விப்படுகிறார், மக்கமா நகரத்துல ஒரு மனிதர் தன்னை நபி என்று வாதிடுகிறார் அப்படின்னு அவர் கேள்விப்படுறார். கேள்விப்பட்டு தன் சகோதரனை கூப்பிட்டு, நீ அந்த மனிதரிடத்துல போ, அவங்கள பத்தி அலசி ஆராய்ச்சி விசாரிச்சுட்டு வா, அவங்கள்ட்ட நேர்ல பேசு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு என்கிட்ட தகவல் சொல்லு அனுப்பி விடுறாரு. அவர் சகோதரர் போறாரு மக்காவுக்கு, நபி இடத்துல போய் பேசிட்டு திரும்ப வருகிறார். அபூதர் ஜிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, பாத்தீங்களா பேசுனீங்களான்னு. ஆமா நான் பார்த்தேன் பேசினேன். என்ன சொன்னாரு, அவருடைய பேச்சு என்ன? இவர் சொன்னாரா? இல்ல, அவர் நன்மை ஏவுகிறார், தீமையை தடுக்குகிறார், நல்ல மனிதர். இதான் சொல்றாரு. அபூதர் கிஃபாரி சொன்னாங்களா, அவர் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப திருப்தியா இல்லை. இஸ்லாத்தின் மீது எனக்கு பற்று வரணும், இஸ்லாத்தின் மீது ஆர்வம் வரணும், உண்மையிலேயே அவர் நபிதான் என்பதற்கு தகுந்த அத்தாட்சிகள் வரணும், அதுதான் என் உள்ளத்துல வருது. உடனே நான் என்ன பண்ணேன், இனிமே சகோதரன் அனுப்புறதா விட்டுருவோம், டைரக்டா நம்மளே போயிருவோம் என்று என் சொந்த நாட்டை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த மக்கமா நகரம், ஆரம்பத்துல ஹிஜ்ரத் செய்யல, ஆரம்ப டைம் நான் மக்கமா நகரத்துக்கே போனேன். முதலில் நான் மக்கமா நகரத்திற்கு சென்று அங்கே காபத்துல்லா இருக்கிறத, அந்த காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம், அதுல போய் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டேன். புதுசா ஒரு ஆள் வெளிநாட்டுல இருந்து, நம்ம வெளியூர்ல இருந்து யாராச்சும் கண்டுபிடிக்குமா இல்லையா, வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆள் வந்து வெளிநாட்டு ஆள் கண்டுபிடிக்குமா இல்லையா, அந்த மாதிரி இவர் புதுசா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து போறாங்க. பார்த்தா கூப்பிட்டு கேட்டாங்களா, கஅன்னர் ரஜுல கரீபுன், என்ன பண்ணி வெளிநாட்டு ஆள் மாதிரி இருக்குது, இந்த ஊர் மாதிரி தெரியலையே அப்படின்னா. உடனே ஆமா, ஏன் வந்து கஷ்டப்படுறீங்க, எதுக்கு தேவைக்கு வந்தீங்களா, சரி வாங்க இன்னைக்கு எங்க வீட்டுல தங்குங்க. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் தான் வீட்டுல தங்க வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில அவர் அனுப்பி விட்டுட்டாங்க, சரி போங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அவர் நேரா போறாரு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு போய் அதே மாதிரி மஸ்ஜிதுல் ஹராம்ல போய் இருக்கிறார். கேட்க பயம், ஏன்னா ஆரம்ப நேரம், இஸ்லாத்தை பத்தி விசாரிச்சாலோ இஸ்லாமியரை பத்தி பேசினாலே அடி விடும், அந்த அப்படிப்பட்ட நேரம். அதனால அவர் பயந்து கொண்டு இருக்கிறார், பயந்து யார்ட்டையும் கேட்க தயங்குறார். இப்ப மறுபடியும் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அங்க வருகிறார், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வருகிறார்.
வந்து பார்த்தா அதே ஆள் இருக்கிறார். அப்ப கேட்டாங்களா, இன்னும் என்னப்பா உன் வேலை முடியலையா, இங்கே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, வா என் கூட வா, அடியில் சொல்றாங்க. அது கூட வருது. அப்பதான் அடியில் கேட்டாங்களா, எதுக்காண்டி வந்தியே, உங்க நோக்கம் என்ன, இந்த ஊருக்கு வர காரணம் என்ன? அபூதர் கிஃபாரி சொல்கிறார்கள், நான் பதில் சொல்றேன், நான் என்ன சொன்னாலும் நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது, மறைச்சு வச்சுக்கணும், நானே பயந்து போய் இருக்கிறேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அப்ப அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்லுன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் என் நாட்டில் இருந்தேன், இந்த மக்கமா நகரத்துல ஒரு மனிதர் வந்திருக்கிறார், அவர் தன்னை நபி என்று வாதிடுகிறார், அவர் புதிய மார்க்கத்தை சொல்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்னுடைய சகோதரனை அனுப்பி வச்சேன், பதில் திருப்தியா இல்லை, நேரில் வரணும் வந்துட்டேன். உடனே அலில சொன்னாங்களா, நீ கரெக்டா தான் வந்திருக்கிற, நீ வந்த இடமும் கரெக்ட் தான், நீ சந்திச்ச ஆளு கரெக்ட் தான், நான் அந்த மனிதரை தான் பார்க்க போறேன், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நான் பார்க்க செல்கிறேன், எனவே என் பின்னாடியே வா. அபூதர் ரலியல்லாஹு பின்னாடி போனாங்களா. அப்ப அலில சொன்னாங்களா, என் கூடயே வரணும், நான் எங்க போறனோ, எந்த வீட்டுக்குள்ள போறனோ அங்க நீங்க உள்ள வந்துடணும். நம்ம நடந்துகிட்டு இருக்கும் போது வீதியில தெருல யாரையாவது ஒரு ஆளை நான் கண்டால், அவர் மூலமாக உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயந்தால், உடனே நான் வந்து நின்றுவேன், நின்று என் செருப்பை சரி செய்யற மாதிரி நிப்பேன், நீங்க நிக்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும், சந்தேகம் வந்துடும். நான் என் செருப்பை சரி பண்ற மாதிரி நிப்பேன், நீங்க நிக்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லி அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அபூதர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல விட்டுட்டாங்க. அப்ப அபூதர் எல்லாம் சொன்னாங்களா, யா அபாதர் இகவில் அலையா அல் இஸ்லாம், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுங்க, அதுதான் வந்திருக்கிறேன். உடனே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடத்திலே, அபூதர் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி மென்மையாக அதனுடைய சட்டத்திட்டங்களை அனைத்தையும் அழகா எடுத்து சொன்னாங்க. கூட இருந்து ஒவ்வொன்றா கேட்டு அப்படி இஸ்லாத்தின் மீது பற்று வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மீது அன்பு வருகிறது. எந்த அளவுக்கு பற்றுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அந்த அபூதரை பார்த்து சொன்னாங்களா, யா அபாதர் உக்தும் ஹாதல் அம்ர வர்ஜி இலா பலதிக ஃபஇதா பலகக ظهورنا فاقبل என்றாங்க. அபூதர் அவர்களே, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கல்ல, இதை மறைச்சு வைங்க, யார்ட்ட சொல்லாதீங்க, உங்க நாட்டுக்கே போயிருங்க, நாங்க இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எங்கள் தோழர்கள் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, டெய்லி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் அதை தாங்க முடியாது, அதனால நேரம் இஸ்லாத்தை மறைச்சிருங்க, உங்க நாட்டுக்கு போயிருங்க, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், நாங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்கிற தகவலை நீங்கள் கேள்விப்பட்ட பிறகு எங்களிடம் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா. அப்ப புதிதாக ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றால் உடனே அவர் இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்துங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அவருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ, அந்த ஆபத்தால் உயிருக்கு ஆபத்து வரலாமோ, பொருளாதாரத்துக்கு ஆபத்து வரலாமோ, உடலால் பொருளாதாரத்தால் ஏதேனும் ஆபத்து வந்தால் அதை என்ன செய்யறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கிறாங்க, கவனித்து மறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உள்ளத்துல எந்த அளவுக்கு இஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா, நபியே ஒரு பகிரங்கமான ஒரு சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஏன் மறைக்கணும், நான் ஏன் மறைக்கணும், மறைக்க மாட்டேன். நேரா காபத்துல்லாஹ் போயிட்டாரு, ஹரம் ஷரீஃப், அங்கதான் வந்து அந்த நேரத்துல மீட்டிங் போடுவாங்க காஃபிர்கள், ஹரம் ஷரீஃப்ல தான் சுத்தி உட்கார்ந்து மீட்டிங் போடுவாங்க. குறைஷிகள்லாம் பெரும் காஃபிர்கள்லாம் இருக்கிறாங்க, இவர் நேரா போயிட்டாரு, யா மஅஷர குரைஷ் இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கூப்பிட்டு சொன்னாங்க, குறைஷி காஃபிர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான், நான் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடியார் தூதர், உளப்பூர்வமாக சாட்சி சொல்கிறேன், கூப்பிட்டு சொன்னாங்களா. அவங்க சரியான கோபம் குறைஷி காஃபிர்களுக்கு. உடனே எல்லாம் ரெஞ்சிக்கிட்டாங்க, வாங்க நாளை புரிய புடிச்சு சரியான அடி. எவ்வளவு அடி அடிச்சாங்கன்னா, அந்த சஹாபி அபூதர் எல்லாம் சொல்றாங்க, ஃபதுரித்துலி அமூத, நான் மரணமாகி விடுவேனோ என்று சொல்ற அளவுக்கு அடிச்சாங்க, இன்னும் கொஞ்சம் அடிச்சா செத்துருப்பேன். அப்ப அபூதர் சொன்ன உடனே அந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அப்போ இஸ்லாமை ஏத்துக்கல, பத்ர் போருக்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இது இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம். ஆனால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை உள்ளத்துல மறைச்சிருந்தார், பகிரங்கப்படுத்தல. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடனே கொதித்து போய், அவர் அந்த நேரத்தில் வெளிப்படையான காஃபிராக இருந்தாலும் கூட அனைத்து குறைஷி காஃபிர்களை பிடித்து தள்ளுகிறார்கள். தள்ளிவிட்டு அபூதர் ரலியல்லாஹு மேல போய் விடுறாங்க, யார் அடிக்க கூடாது சொல்லி மேல போய் விழுந்து உடனே சொன்னாங்களா, வைலக்கும் தக்துலூன ரஜுலன் மின் கிஃபார், கிஃபார் குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதரையா நீங்கள் கொல்ல போகிறீர்கள், இவர் யாரு நினைச்சுக்கிட்டீங்க, உமத்ஜருக்கும் உமர்ருக்கும் அலா கிஃபார், நீங்கள் வியாபாரம் செய்வதற்கு எந்த பகுதியை கடந்து செல்ல வேண்டும், இந்த கிஃபார் பகுதியை தான் கடந்து செல்ல வேண்டும், நீங்கள் இவரை அடித்து கொலை செய்து விட்டால் அந்த கிஃபார் மக்கள் உங்களை சும்மா விடுவார்களா,
நீங்கள் வியாபாரத்திற்காக ஒரு பகுதியை கடந்து செல்ல முடியுமா? இவருமே கொல்ல போறீங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் உசுப்பேத்துற மாதிரி புத்திசாலித்தனமா பதில் சொன்னாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு உடனே அடிக்கிறத விட்டாங்க. இப்ப அபூதர் ரலியல்லாஹு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தகவல் புகாரியில் வருகிறது, அதே போல முஸ்லிமிலும் வருகிறது, பல்வேறு நூல்கள்ல வருது. விஷயம் என்ன கேட்டா, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவருக்கு பிறர் மூலமாக பொருளாதாரத்தால் அல்லது உடலால் ஏதேனும் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற அச்சம் வருகிற பொழுது நபி என்ன செஞ்சாங்க? உடனே பகிரங்கப்படுத்துங்கன்னு சொல்லல, அதை மறைச்சு வைங்கன்னு சொன்னாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு. ஒரு மனிதர் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தால் அவருடைய அத்தனை சூழலையும் நாம் கவனிக்க வேண்டும் என்பதையும் மாணவி ஸல்லல்லாஹு கண்டு தந்தார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்க? தொழுகையை கற்றுக் கொடுப்பாங்க. இஸ்லாத்துடைய முக்கிய சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுப்பார்களாம். ஹதீஸில் வருகிறது, அபூ மாலிக் அல் அஸ்ஜஇ ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வாப்பா தாரிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வந்தாராம். வந்து நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்களாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அவங்க கற்றுக் கொடுத்தது தொழுகையை. அல்லமஹு அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தாங்களாம். என்ன துஆ? அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. இந்த துஆ கற்றுக் கொடுத்தாங்க. யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, எனக்கு ரஹமத்து செய், எனக்கு ஹிதாயத்தை செய், எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தா, எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக என்கிற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதருக்கு, அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த தகவல் முஸ்லிமில் வருகிறது. அதே போல ஒரு மனிதர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது குஃப்ரினுடைய அடையாளம், அந்த குஃப்ரினுடைய அடையாளத்தையும் களைய வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பாங்களாம். ஹதீஸ்ல வருது, குலைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்து அப்போ நபியிடத்தில் வருகிறார், இஸ்லாத்தை ஏற்பதற்காக வருகிறார். நபியிடத்தில் சொன்னாங்களா, நபி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, அல்கி அந்த ஷஅரல் குஃப்ர், குஃப்ரினுடைய முடியை உங்கள் தலையிலிருந்து அகற்றுங்கள் அப்படின்னாங்களாம். குஃப்ரினுடைய முடி அப்படின்னா என்ன? குஃப்ருக்கு தனியா ஒரு முடி இருக்கிறதா? சில பேர் தப்பா வணங்கிடுவாங்க. குஃப்ருடைய முடியை அகற்றுங்கள் அப்படின்னு சொன்னா குஃப்ர்ல இருக்கும்போது தலையில முடி வளருது இல்ல, அந்த முடிக்கு பேர் தான் குஃப்ருடைய முடி. எனவே ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு புதுசா வந்தா மொட்டை போடணும், ஏன்னா அந்த முடி குஃப்ர்ல வளர்ந்த முடியல அப்படி சில தவறா புரிகிறார்கள். ஆனால் ஹதீஸுகளை வல்லுநர்கள் தெளிவாக விளக்கம் சொல்றாங்க. குஃப்ருடைய முடின்னா அப்படி வணங்கிட கூடாது. குஃப்ருடைய முடி என்றால் என்ன? சில பேர் முடி வச்சிருப்பாங்க, அது குஃப்ருக்கு தனித்த ஒரு அடையாளமாக வைக்கக்கூடிய முடி. தான் காஃபிர் என்பதை காட்டுவதற்காக, சில பேர் தன்னுடைய ஜாதியை காட்டுவதற்காக, தன்னுடைய இனத்தை காட்டுவதற்காக சொல்லி முடி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாட்டிலும் வித்தியாசப்படும், ஒவ்வொரு நாட்டிலும் வித்தியாசப்படும். இப்போ வந்து தன்னை முஸ்லீம் காட்டுறதுக்கு அடையாளமா தொப்பி போடுறோமா இல்லையா? சல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, முஸ்லீம் அடையாளம் காட்டும், தனித்த அடையாளம் காட்டணும், தொப்பி போடுறோமா இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பார்க்கலாம், அந்த பூணூல் போடுவாங்கல்ல சில பேர், குறிப்பிட்ட ஆட்கள் தன்னுடைய ஜாதியை காட்டுறதுக்காக பூணூல் போடுவாங்க. அதே மாதிரி நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா அந்த குடுமி மட்டும் வைப்பாங்க, மண்டையில பாதி முடி எடுத்துருவாங்க, பாதி முடி எடுத்து பின்னாடி வந்து குடுமி வைப்பாங்க. இது வந்து இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து நான் இந்த மதத்துல இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு அடையாளமாக, இந்த இடத்துல இருக்கிறது காட்டுறதுக்கு அடையாளமாக. இப்போ குலைப் ரலியல்லாஹு நபி இடத்துல வரும்போது அந்த மாதிரி அவங்க பகுதியில குஃப்ருக்கு அடையாளமா என்ன முடி இருந்துச்சு அந்த முடியோட வந்திருக்கிறார். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துல வந்த இதுக்கு நான் வேலை இல்லையே, தன்னை ஒரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தணுமே, நீங்க போய் இந்த முடியை கொண்டு வச்சிருக்கீங்களே அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அல்கி அன்க ஷஅரல் குஃப்ரி, குஃப்ருடைய அடையாளமாக இருக்கிற இந்த முடியை உங்கள் உடலில் இருந்து அகற்றி விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஹதீஸ் அபூ தாவூதில் வருகிறது, அஹ்மதில் வருகிறது. அதே போல இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது சில பேர் வந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஈர்க்கப்பட்டு, இஸ்லாத்துல ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஈர்த்துரும், அதை ஈர்த்ததுனால இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல வந்து இஸ்லாத்தினுடைய அனைத்து சட்ட திட்டத்தையும் அவங்க தெரிந்தோ அல்லது விரும்பியோ வந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று அவங்களை ஈர்த்திருக்கும், அது எது வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, சில பேர் ஜாதி கொடுமையில வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க. இஸ்லாத்துல ஜாதி இல்ல, நம்ம இங்க கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், நம்மள செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, அங்க நடக்க கூடாதுன்னு சொல்றாங்க, இங்க தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க, பேசாம மொத்தமா எங்க போயிருவோம், இஸ்லாத்துக்கு போயிருவோம். அங்க இந்த பிரச்சனை இல்லை, ஜாதி பிரச்சனை இல்லை, எல்லோருமே சமமா வெள்ள சேர்த்து நிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, டக்குனு அந்த ஜாதி கொடுமை தாங்க முடியாம இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. எத்தனை நம்ம பாக்குறோம், சில சமீபத்தோடு பேப்பர்ல போட்டுனாங்கல்ல, எங்களை ஒரே வரக்கூடாது, எங்களை கேவலப்படுத்த கூடாது, கேவலப்படுத்தினா மொத்தமா ஊருக்கார கூட சேர்ந்து முஸ்லீம் ஆயிடுவோம். பேப்பர்ல வந்த செய்தி ஒரு பகுதியில. அவங்க டக்குனு எதை எடுக்கிறாங்கன்னா, நம்ம வந்து நசுக்கப்படுகிறோம், துன்புறுத்தப்படுகிறோம், நம்ம வந்து இழிவாக்கப்படுகிறோம் என்று சொன்னால் உடனே அதை தாண்டி எங்க போனா நமக்கு பாதுகாப்பு, இஸ்லாத்துக்கு போனா. இது அவங்க இருக்குது. இஸ்லாத்துல ஜாதி இல்ல, மற்ற சட்டங்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சில பேர் எதுக்கு வந்துருவாங்க, வறுமைக்கு பயந்து வருவாங்க.
அதனால அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வரும் இருக்கு, அவங்க நிறைய உதவி செய்யறாங்க, சரி அவங்க உதவி செய்யறாங்க, அங்க போய் நமக்கு நிறைய தருவாங்க அப்படின்னு அது வந்துடுறது. அப்போ வறுமையின் காரணமாக அல்லது ஜாதி கொடுமையின் காரணமாக ஏதோ ஒன்று அவர்களுக்குள்ள இருத்துரும். இஸ்லாத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சு உள்ள வந்திருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான மக்களுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்களை அணுக வேண்டும்? அந்த புதிய முஸ்லிம்களிடத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல இஸ்லாத்துக்குள்ள வர வைக்கணும். எடுத்த எடுப்புரை இது கடைபிடித்தே ஆக வேண்டும், இந்த சட்டத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும் கட்டாயப்படுத்த கூடாது. ஒன்னே ஒண்ணுதான், இஸ்லாத்துக்குள்ள வரதா இருந்தா அவன் ஒண்ணுதான், ஷிர்க் செய்யக்கூடாது. இந்த ஏன்னா அது இருந்தா தானே முஸ்லிமும், அது இருந்தா தானே மூமினு. எனவே ஷிர்க் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதை மாத்திரம் போதித்து விட்டு இஸ்லாத்தினுடைய மற்ற சட்ட திட்டங்கள் அனைத்தையுமே அவர்களுக்கு நிர்பந்திக்க கூடாது. அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு, இஸ்லாத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்த பிறகு அவர்களுக்கே இஸ்லாத்தின் மீது பற்று வரும், இஸ்லாமிய சட்டத்தின் மீது பற்று வரும். பின்பு அவர்கள் அனைத்து சட்டங்களையும் முழுமையாக கடைபிடிப்பார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு கடைபிடிச்சாங்க. ஒரு சகீஃப் என்கிற கூட்டத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்கும்போது நிபந்தனை போட்டாங்களாம். என்ன நிபந்தனை போட்டாங்க? அல்லாஹ் சதகத்த அலைஹா வலா ஜிஹாத, நாங்க சதகா ஜகாத்தும் தர மாட்டோம், ஜிஹாதுக்கும் வர மாட்டோம், அறப்போர் செய்யும் வர மாட்டோம். இந்த நிபந்தனையோட நாங்க இஸ்லாத்துக்குள்ள வரோம் அப்படின்னாங்க. இஸ்லாத்துல ஜகாத் எவ்வளவு கடமை? இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு ஜிஹாத் அறப்போர் எவ்வளவு பெரிய கடமை. இரண்டையும் செய்ய மாட்டேன் என்ன, நாங்க இஸ்லாத்துக்கு வரோம்னாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் வாங்க சரி வாங்கன்றாங்க. உடனே நீங்கள் ஜிஹாது செய்யவில்லை என்றால், நீங்கள் ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால் முஸ்லீமே கிடையாது, நீங்கள் காஃபிர்கள் விரட்டல, முதல்ல இஸ்லாத்துக்குள்ள வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் புரியல, சட்டம் தெரியல, அதன் மீது ஈர்ப்புன்னு வரல. முதல்ல இஸ்லாத்தில் வர வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை போதித்து இஸ்லாத்தின் மீது இஸ்லாத்துடைய யதார்த்தத்தை அவர்களுக்கு விளங்க வைத்து அதன் பிறகு விட்டுவிட்டால் தானா வளர்த்து செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதுக்கு பிறகு சொன்னாங்களாம், இவர்கள் இப்பொழுது இப்படி சொல்கிறார்கள், ஆனால் சயத்தஸத்தகூன வ யுஜாஹிதுன இதா அஸ்லமு, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதன் பிறகு இவர்கள் உண்மையிலேயே ஜகாத் வழங்குவார்கள். இவர்கள் இஸ்லாத்துக்கு உள்ளே வந்து விட்டால் அதன் பிறகு உண்மையிலேயே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அறப்போரிலும் ஈடுபடுவார்கள் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக ஒரு இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் உடனே அத்தனை சட்டத்தையும் போட்டு திணிச்சு இதை செஞ்சே ஆகணும், இல்லாட்ட நீ மூமினே இல்லைன்னு சொல்லி விரட்டி விட கூடாது. முதலில் அவர்கள் இஸ்லாத்திற்குள் ஈமான கொள்ள வைக்கணும். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல தெளிவா சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இறைவனுக்கு இணை கற்பிக்கப்படுகிற அந்த பாவத்தை மாத்திரம் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். மத்த எந்த பாவமா இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதாக குர்ஆன்ல சொல்றான். அதனால ஷிர்க் செய்யக்கூடாது, உள்ள வர வச்சிரணும். மூமினாக இருந்து கொண்டே எத்தனை பேர் எத்தனை கடமைகளை செய்ததில்லை, எவ்வளவு கடமைகளை செய்யாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எல்லாருமே காஃபிர் சொல்ல முடியுமா? எல்லோருமே நிரந்தர நரகவாசி சொல்ல முடியுமா? கிடையாது. எனவே முதலில் இஸ்லாத்தை பற்றிய அடிப்படை என்ன, ஷிர்க் செய்யக்கூடாது என்கிற அடிப்படையை சொல்லிக் கொடுத்து அவர்களை உள்ளே வர வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை போதிக்க வேண்டும் என்பதையும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். மாத்திரமல்ல, மிக முக்கியமான ஒரே ஒரு தகவலை மாத்திரம் உங்களிடத்தில் சொல்லி நிறைவு கோருகிறேன். அதாவது இந்த ஜகாத் கொடுக்குறோம் பாத்தீங்களா, ஜகாத் வந்து பணக்காரர்கள் மீது கடமை. யார் யாருக்கு கொடுக்கணும், எத்தனை வகையினருக்கு கொடுக்கணும்? குர்ஆன் சொல்கிறது 8 வகையினருக்கு ஜகாத் கொடுக்கணும். இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிமீன வ ஃபீ சபீலில்லாஹி வ பினி சபீல். 8 பேர், இந்த 8 வகையினருக்கு ஜகாத் வழங்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஸதகா லில் ஃபுகரா, ஃபகீர்களுக்கு வழங்க வேண்டும். வல் மசாகீன், மிஸ்கின்களுக்கு வழங்க. ஃபகீர்னா என்ன, மிஸ்கினா தனியா நம்ம பேச வேண்டியது, சாட்டா சொல்றேன். இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா, ஜகாத்தை வசூலிப்பவர்கள் அவர்களுக்கு ஜகாத் வழங்க வேண்டும். வல் முஅல்லஃபதி குலூபுஹும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நாலாவது முஅல்லஃபத்து குலூப்னா யாரு? புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். வல் முஅல்லஃபதி குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கும் ஜகாத் வழங்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. இது எத்தனை பேர் வழங்குறோம்? புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் யார் யார் என்பதை கூட நாம் நினைத்து பார்ப்பதில்லை, யோசித்து பார்ப்பதில்லை, கணக்கெடுப்பதில்லை. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் 8 வகையினர். 4வது வகையினராக யாரை சொல்கிறான்? புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அப்படின்னா ஏன் இஸ்லாம் சட்டமாக்குச்சு தெரியுமா? ஏன் சட்டமாக்குச்சுன்னா, பொதுவா வந்து இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்கு, லா யரிதுல் முஸ்லிம் வல் காஃபிர வல் காஃபிர் வல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் காஃபிருக்கு வாரிசாக மாட்டார், ஒரு காஃபிர் முஸ்லிமுக்கு வாரிசாக மாட்டார். இது சட்டம். உதாரணமா, பாப்பா காஃபிரா இருக்கிறார், பெரிய கோடீஸ்வரன், புள்ள இஸ்லாம் முஸ்லிம் ஆயிட்டு, புள்ள முஸ்லிம் ஆயிட்டு. இப்ப இந்த புள்ள வாப்பா இருக்கிற பத்தியா அது காஃபிர், அவருடைய சொத்துக்கு வாரிசாக வரா? வாரிசாக மாட்டார். இப்ப இவர் யாரு?
ஒண்ணுமே இல்லாதவர் ஃபகீர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இப்ப இவருக்கு முஸ்லீம்கள் என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ் கேட்கிறான். அவர் குஃபுர்ல இருந்த பெரிய கோடீஸ்வரன் தானே, அவர் நினைச்ச எத்தனை கார் எடுத்துட்டு போலாம்ல, அவர் நினைச்ச எத்தனை வீட்லயே தங்கலாம்ல. இப்ப அவர் திடீர்னு ஒரு காபீர் வந்து காபீருடைய புள்ள வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு வாப்பா பெரிய கோடீஸ்வரன், இப்ப அவர் ஏத்துக்குவார பிள்ளைய விரட்டுவாங்க. இப்ப இவர் நிர்கதியா நிக்கிறாரு, வீடு இல்லாம தெல்ல வந்து நிக்கிறாரு. இப்ப இந்த முஸ்லிமை புதிய முஸ்லிமோட இஸ்லாத்தை நீங்க பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குதா இல்லையா? நம்ம அவருக்கு பொருளாதார உதவி செய்யணும் அப்படி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மீண்டும் ஒரு என்னடா இது நம்ம இங்க வந்த ஒண்ணு நடுக்க மாட்டேங்காங்க, பேசாம நம்ம பழைய இடத்துக்கே போயிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கஷ்டத்தினால மீண்டும் எங்கேயும் ஓடிடக்கூடாது, குஃபருக்கு போயிடக்கூடாது. அப்படி ஒரு ஆள் குஃபருக்கு போனா யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? செல்வந்தர்கள் பொறுப்பு. ஏன் அல்லாஹ் சொல்றானே இல்லையா, புதிய முஸ்லிம்களுக்கு ஜகாத் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா? அதனால தான் அல்லாஹ் தெளிவா சொல்றான். ஒரு முஸ்லிமுக்கு காபிர் வாரிசாக மாட்டாரு தான். ஒரு காபிருக்கு எப்படி முஸ்லிம் வாரிசாக மாட்டாரோ ஒரு முஸ்லிமுக்கு காபிர் வாரிசாக மாட்டாரு. பாப்பா முஸ்லிமா இருக்காரு, புள்ள காபிரா இருக்குது. பாப்பா பெரிய செல்வந்தர், புள்ள வாரிசாக முடியுமா? வாரிசாக முடியாது. வராசத்துக்கு அடிப்படை நிபந்தனை, பல நிபந்தனைகள் இருக்கு. அதுல முக்கியமான நிபந்தனை இரண்டு பேருமே முஸ்லிமா இருக்கணும், தீன் ஒரே மாதிரி இருக்கணும், ரெண்டு பேருடைய மார்க்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். மார்க்கம் இரண்டு பேருடைய மார்க்கம் மாறிவிட்டால் ஒருவருக்கு ஒரு வாரிசாக முடியாது. இது வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த பாடம், சட்டம். இது புகாரியில் வருகிறது, பல்வேறு இடங்கள்ல இந்த ஹதீஸ் வருகிறது. அப்ப வந்து நிர்கதியாக இருக்கிறாரே அவருக்கு என்ன பண்ண போறோம்? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வந்தவர்களுக்கு என்ன வழங்கணும்? ஜகாத் வழங்க வேண்டும். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி கூட்டத்தார்கள் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாங்களாம் பல பேர். புதுசா இஸ்லாத்துக்கு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய பொருளாதார உதவி செஞ்சாங்க. பொருளாதார உதவி செய்யும் போது சில பேருக்கு தவறான என்ன வருது, என்ன குறைஷிக்கு நிறைய செய்யற மாதிரி இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்களா, இன்னி உலுத்தி குறைஷன், நான் இந்த குறைஷிகளுக்கு பொருளாதார உதவி செய்கிறேன். ஏன் தெரியுமா? அத்தஅல்லஃபுஹும் லிஅன்னஹும் ஹதீஸு அஹதின் பிஜாஹிலியா, அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது பற்று ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். புதிதாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை பற்றிய ஈமானை பற்றிய முழுமையான ஒரு தாக்கம் உள்ளத்தில் நிரந்தரமாக இருந்து விடாது. எத்தனை பேர் முஸ்லிமாக பிறந்து வாழ்ந்திருக்கிறோம், ஆனால் அவர்களுக்கு இஸ்லாத்துடைய பல இடங்கள்ல பற்று இருக்காம போயிடும். இஸ்லாத்தை திட்டக்கூடியவா இருப்பாங்க, இஸ்லாத்துடைய சட்டங்களை விமர்சிக்கவுள்ளா இருப்பாங்க, ஆனா முஸ்லிமா பிறந்து வாழ்ந்திருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு எந்த நிலைமைன்னா புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க நிலைமை எப்படி இருக்கும்? அவங்க உள்ளத்துல இஸ்லாத்தை பற்றி ஈமானுடைய சட்டத்தை பத்தி அனைத்தும் ஆழமா பதிஞ்சிருக்குமா? பதிஞ்சிருக்காது. அப்ப அவங்க உள்ளத்துல இஸ்லாத்தின் மீது ஒரு பற்றை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு தனி அக்கறை செலுத்த வேண்டும், அவருடைய வாழ்க்கைக்கு தனி அக்கறை செலுத்த வேண்டும், அவருடைய பொருளாதாரத்துடைய உயர்வுக்கு நாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்று குர்ஆன் கற்றுத்தந்ததன் அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு புதிய முஸ்லிம்களுக்கு பொருளாதார உதவி செய்தார்கள். புதிய முஸ்லிம்களுக்கு ஜகாத்தே வழங்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தையே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் இயற்றியதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில எல்லா தரப்பினருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எல்லா தரப்பு யாரையும் பிரிக்கல, எல்லா மக்களுக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முஸ்லிம்களாகி நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட நாம் அவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், அவருடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், அவருடைய இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், நாளைக்கு மறுமையிலே நம் கரத்தை பிடித்து சகோதரர்களாக நிரந்தரமான சொர்க்கத்திற்கு நம்மோடு அவர்கள் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள் என்பதையும் நாம் நினைக்க தவறிவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூய்மையான இந்த வாழ்க்கையை நாம் சரியாக உணர்ந்து அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அல்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.